மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சப்ஸ்கிரைப் சசிசனா vlogs. மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இந்த கன்சீவ் ஆனாவே உடனே நம்ம ரொம்ப ஹாப்பியாக ஆயிடுவாங்க. அந்த பொண்ணு ஹாப்பி ஆயிரும், அந்த ஃபேமிலி வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆயிரும். அது ஃபஸ்ட்டு பேபின்னும் போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதுக்கான ரிலேட்டட் வீடியோ வந்து இதுக்கு முந்தின நான் போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லை, 2வது டெலிவரி 3வது டெலிவரி எல்லாம் அவங்க கன்சீவாக இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில எதிர்பார்ப்புகள் இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு டெலிவரியில் பொண்ணு பிறந்ததுன்னு வைங்களேன், 2வது பையனாக இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு வீட்டுக்காரங்களும் நினைப்பாங்க, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் நினைப்பாங்க, ஏன் ஹஸ்பண்ட் நினைப்பாங்க, அந்த ஒய்ஃப் கூட நினைப்பாங்க. ஒவ்வொருத்தரும் நெவர் மைண்டு, ஓகே எது பிறந்தாலும் ஓகே, ஃபஸ்ட்டு டெலிவரி பொண்ணா, 2வது 3வது பொண்ணாக பிறந்தா கூட கவலை இல்லை, அதை நாங்கள் வந்து நல்லா அழகாக நாங்கள் வளர்த்தி எடுப்போம்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தர் அதை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிக்குவாங்க. அது ஒன்று பெருசாக வந்து மைண்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 2ம் பொண்ணாக போச்சு, 3வது பொண்ணாக போனால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த பயத்திலே இருப்பாங்க. அந்த மாதமாக இருக்கிற பொண்ணுக்கு பார்த்திங்கன்னா அதை விட பயமாக இருக்கும். ஐயோ 2மே பொண்ணாக போச்சு, 3வது டெலிவரியும் பொண்ணானா இவங்ககிட்ட என்ன திட்டுவாங்களோ, ஊருலகம் என்ன பேசுமோ, நம்ம சொந்தக்காரங்க என்ன பேசுமோ அது பேசுவாங்களோன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுமே பயங்கர மன உளைச்சலுக்கு வந்து ஆளாயிருவாங்கங்க. கரெக்டாக? பயங்கர மன உளைச்சலுக்கு ஆளாயிருவாங்க. என்ன பண்ணுறதுனே வந்து தெரியாது. அவர் ரொம்ப ரொம்ப டிப்ரெஷனுக்கு வந்து ஆளாயிருப்பாங்க. பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பொண்ணோ பையனோ எதாக இருந்தால் என்னங்க, கவலையே பட வேணாம். அந்த பொண்ணுக்கு நல்லபடியாக டெலிவரி ஆகுதா, அந்த குழந்தை வந்து எந்த வித பாதிப்பும் இல்லாமல் அழகாக பிறகுதா, அதுதானே முக்கியம். பொண்ணாக இருந்தால் என்ன, பையனாக இருந்தால் என்ன, அது வளர்க்கக்கூடிய சக்தியை வந்து கண்டிப்பாக அந்த கடவுள் வந்து நமக்கு கொடுப்பாருங்க. ஸோ அந்த டைமில் வந்துட்டு 3 பொண்ணாக போச்சே, 4 பொண்ணாக போச்சே, பையன் இல்லையேன்னு சொல்லிட்டு தயவு செய்து ஃபீல்லாம் பண்ணாதீங்க. எது நமக்கு கடவுள் கொடுத்துருக்காரோ அதை வந்து நம்ம சந்தோஷமாக அக்செப்ட் பண்ணிவிட்டு சந்தோஷமாக அந்த குழந்தைங்களை வந்து வளர்க்கணுங்க. அதுதான் மெயின். Subscribe Sasisana vlogs. Thank you.